மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ச்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹேட்சிங் அப்படின்ற ஃபின்னிஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான கிரியேச்சரை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் மூவி. ஒரு பெரிய மெகா சைஸ் காக்கா முட்டையில இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு கிரியேச்சர், அது பண்ணக்கூடிய அமானுஷங்கள் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை நகருது. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா டிஞ்சா அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டியிருப்பாங்க. இவ வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக் பிளேயரா இருப்பா. இவ தன்னோட அம்மா அப்பா தம்பியோட ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த டிஞ்சாவோட அம்மா வந்து ஒரு பயங்கரமான சோசியல் மீடியா பைத்தியம். தன்னோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அது எல்லாத்தையுமே சோசியல் மீடியால போட்டு அதனால பிரபலமாகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட இருக்கிற ஒரு நபரா காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் தன்னோட பொண்ணு ஜிம்னாஸ்டிக்ல எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்றதுக்காக பயங்கரமா பிரஷர் போடக்கூடிய ஒரு நபராகவும் காட்டியிருப்பாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற இவங்களோட வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது டிஞ்சா ஒரு காக்காவோட இறப்புக்கு காரணமா ஆயிடுறா. அந்த காக்காவோட முட்டையை எடுத்துட்டு வந்து இவ வந்து தன்னோட கட்டில்ல வச்சு பத்திரமா அடக்காக்குறா. அந்த முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மெகா சைஸ் முட்டையா வளர்ந்துருது. அதுக்குள்ள இருந்து ஒரு கிரியேச்சர் வருது. அந்த கிரியேச்சருக்கும் டிஞ்சாக்கும் ஒரு விதமான கனெக்ட் அப்படின்றது உண்டாகுது. அந்த கனெக்ஷனுக்கான காரணம் என்ன, அந்த கிரியேச்சர்னால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, கடைசியா டிஞ்சாக்கு என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் வழக்கமான ஹாரர் டெம்ப்ளேட் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம ஒரு வினோதமான கிரியேச்சரை காட்டுறது, அது பண்ணக்கூடிய அமானுஷங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே அந்த ஹாரரை பில்ட் பண்ணிருப்பாங்க. அதுலயும் அந்த கிரியேச்சர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது பயங்கர சுவாரஸ்யமாவே இருக்கும். யாரை எப்ப சம்பவம் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பரபரப்பாவே வச்சிருப்பாங்க. ஆல்சோ டிஞ்சாக்கும் அந்த கிரியேச்சருக்கும் இருக்கக்கூடிய அந்த உணர்வுபூர்வமான கனெக்ஷன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றது ஒரு மாதிரி பரபரப்பான கிளைமேக்ஸா இருக்கும். யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் கிளைமேக்ஸா தான் அமைச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தை முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஒரு லாஜிக்கலான எண்டா இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு 1.5 மணி நேரத்தில் முடியக்கூடிய படம். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல டீடைலிங் அப்படின்றது இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அதாவது அந்த கிரியேச்சர் ஓவர் த நைட் எப்படி வித்தியாசமான ஷேப்கள் எடுக்குது, அண்ட் ஹீரோயினுக்கும் அந்த கிரியேச்சருக்கும் இருக்கக்கூடிய அந்த சிங்க் இருக்குல்ல, அது எப்படி நடந்தது இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு மாதிரி அன்பினிஷ்டாவே விட்டுருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்தை கீப் இட் சிம்பிள் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாவே அமைச்சிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். மற்றபடி ஒரு டீசென்டான ஒரு ஹாரர் மூவி தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு சில கோரியான காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.